வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காருங்க. அந்த என்னென்ன அறிவிப்புகள் போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாரு, போக்குவரத்து கழகத்தில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும், ஸோ இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. இந்த 2026 ஆண்டில் 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை டிஎன்எஸ்டிசியில் நிரப்ப போகிறாங்க. டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக. ஸோ டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் நிரப்ப போகிறாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ அலுவலகத்திற்கு சென்று நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்கலாம். கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அதுக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ்களை வாங்கிட்ட பின்னாடி மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸுக்கு போட முடியுங்க. ஸோ இப்போ இந்த டிசிசியோடைய சென்ற 2025 டிசிசியோடைய நியமனங்கள் முறைகேடுங்க. ஸோ கிட்டத்தட்ட 3,274 பேரில் வெறும் 2,500 பேருக்கு தான் போஸ்டிங் போட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மீதி இருப்பவர்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடல அப்படின்றதுனால அந்த போஸ்டிங்கை போடுவாங்களா, அந்த அதுக்கு நடந்த செய்முறை தேர்வை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்றது தெரிய வரலைங்க. கண்டிப்பாக அந்த போஸ்டிங் எல்லாத்தையுமே ரத்து செஞ்சுட்டு மீதும் புதிய போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல அணுகுங்க. ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஸோ பேட்சி ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் இப்போந்தே வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் ஓரிரு மாதங்களில் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். ஸோ 2026 அறிவிப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லாருமே எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் அந்த திட்டத்தை துவக்க இருக்கிறாருங்க. இது இன்னும் ஒரு சில தினங்களில், அதாகப்பட்டது ஜூன் 15லேருந்து 20க்குள்ளார மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை துவக்க இருக்கிறாரு முதல்வர் விஜயங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.